இப்ப தனித்து விடப்பட்டார் விஜய். அதனால தான் வந்து அவர் தனித்து போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஐ திங்க் நான் இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் வந்து யாரோடையாவது கூட்டணி வைக்கணும்னு நெனச்சிருந்தாருன்னா, வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நெறைய இருந்ததா தான் நான் பார்க்குறேன். விஜய் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாததுனால தான் இன்னைக்கு வந்து அவர் தனித்து போட்டியிட போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப விஜயோட வந்து நெறைய கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துனது அப்படின்றது நம்ம விசாரிக்கும்போது தெரியக்கூடிய தகவல்களா இருக்கு. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிமாண்ட் அப்படின்றது இருந்தது. அவங்கள பொறுத்தவரையில இப்ப விஜய வந்து நம்ம வந்து தலைமை ஏற்கிறதா அப்படின்றது பெரிய கட்சிகளுக்கு இருந்த ஒரு கஷ்டம். 2வது பார்த்தீங்கன்னா, சிறிய கட்சிகளை பொறுத்தவரையில அவர் வந்து அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள செய்து தரக்கூடிய ஒரு இடத்துல அவர் இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நேரடி தொடர்புல இல்ல அப்படின்றதும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதான் நான் சொன்னேன். விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த தேர்தல்ல வந்து ஏதாவது ஒரு அலைன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அவருக்கு இருந்தது. அவர் அத பயன்படுத்திக் கொள்ளல. அதனால தான் இன்னைக்கு வந்து தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு தாவேகா போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது.